வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். 2 வாரங்களுக்கு முன் சந்தித்தேன். இந்த இழப்பை ஏற்க முடியவில்லை. விக்ரமரத்ன குறித்து மைத்திரிபால உருக்கம். இலங்கையுடனான வரி ஒப்பந்தத்தை கடுமையாக்கியது இந்தியா. வரி செலுத்த தவறிய மதுபான நிறுவனங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு. பாலின மாற்று சுற்றறிக்கைகளை வலுவற்றதாக கோரிய மனு ஒத்திவைப்பு. கந்தளாய் பாடசாலையில் அதிர்ச்சி. ஆமணக்கு விதையை பகிர்ந்து உண்ட 22 மாணவர்கள் பாதிப்பு. அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களையும் சோதனை மேற்கொள்ள தீர்மானம். தம்பதீபம் தாய்லாந்து மத யாத்திரைக்கு தடை. தொழிலாளர் அமைச்சு மறுப்பு. திரவப்பாலுக்கு புதிய பாதுகாப்பு விதிமுறைகள். 2027 முதல் கடும் தர கட்டுப்பாடு. யாழில் பணியாற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் வீட்டில் வாள் குண்டு மீட்பு. வாக்குமூலத்திற்கு அழைப்பு. பாடசாலையில் மகள்களை விட்டு வீடு திரும்பிய தாய் நீரில் மூழ்கி பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவின் திடீர் உயிரிழப்பு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். சந்தன விக்ரமரத்ன தமக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் தாம் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரை போலீஸ் மா அதிபராக நியமித்ததாகவும் மைத்திரிபால சிறிசேன நினைவு கூர்ந்தார். அவர் மிகவும் நேர்மையான, வெளிப்படையான, கடமையுணர்வும் நட்பண்பும் கொண்ட அதிகாரி எனவும் பாராட்டினார். பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் மற்றும் பதற்றமான சூழல்களிலும், குறிப்பாக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்ற காலங்களிலும் எவருடனும் பகைமை கொள்ளாமல் அமைதியாகவும் பொறுப்புடனும் செயல்பட்டவர் சந்தன விக்ரமரத்ன என அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் தாமும் சந்தன விக்ரமரத்னவும் மற்றொரு நண்பருமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடியதாக தெரிவித்தார். அப்போது தனது வீட்டிற்கும் வர வேண்டும் என சந்தன விக்ரமரத்ன கூறியிருந்ததாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். அரசியலை தாண்டிய சமய மற்றும் தேசிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடிய நிலையில் இவ்வாறு அவரின் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என மைத்திரிபால சிறிசேன ஆழ்ந்த கவலை வெளியிட்டார். சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்து தற்போது எதையும் கூற முடியாது என்றும் விசாரணைகளின் மூலம் உண்மை வெளிவரும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சந்தன விக்ரமரத்ன போன்ற பெருமதிமிக்க அதிகாரிகள் போலீஸ் துறைக்கு மட்டுமன்றி அனைத்து அரசு சேவை துறைகளுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் என்றும் இத்தகைய நேர்மையான அதிகாரிகள் நாட்டிற்கு மிகவும் அவசியமானவர்கள் என்றும் மைத்திரிபால சிறிசேன வலியுறுத்தினார். இதேவேளை உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன தீபால் விக்ரமரத்னவின் பூதவுடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று திங்கட்கிழமை இறுதி அஞ்சலி செலுத்தினார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லே கோர்னர்ஸ். இந்தியாவும் இலங்கையும் இடையே நடைமுறையில் உள்ள இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி முக்கிய நோக்கம் சோதனை என்ற புதிய மற்றும் கடுமையான விதிமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய ஏற்பாட்டின் மூலம் 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய முதலீட்டு கட்டமைப்புகளை வரி அதிகாரிகள் இனி தீவிரமாக மதிப்பீடு செய்ய உள்ளனர். குறிப்பாக வரி சலுகைகளை பெறும் நோக்கில் மட்டுமே நிறுவனங்கள் அல்லது முதலீட்டு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளனவா என்பதை ஆராய்ந்து வரி ஏய்ப்பை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கமாகும். இந்திய நிதியமைச்சு மேற்கொண்டுள்ள இந்த மாற்றம் கடந்த ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் ஈட்டப்படும் வருமானங்களுக்கு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிபிடி விதிமுறையின்படி சட்டப்பூர்வ தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் போதுமானதாக கருதப்படாது. நிறுவனங்கள் தங்களது ஹோல்டிங் கம்பெனிகள் அல்லது விசேட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் உண்மையான வணிக செயற்பாடுகளை மேற்கொள்கின்றன என்பதை ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டியிருக்கும். ஒரு நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் வரி சலுகைகளை பெறுவதாக வரி அதிகாரிகள் கருதினால் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்படும் வரி சலுகைகளை மறுக்கும் அதிகாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா மற்றும் இலங்கை இடையே முதலீடு செய்யும் நிறுவனங்களும் முதலீட்டாளர்களும் தங்களது குறுக்கு எல்லை முதலீட்டு ஏற்பாடுகளுக்கு தெளிவான வணிக நோக்கங்கள் இருப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான ஆவணங்களையும் முறையாக பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மேலும் முக்கிய நோக்கம் தொடர்பான மதிப்பீட்டிற்கான குறிப்பிட்ட அளவுகோல்கள் குறித்து இந்தியாவின் மத்திய நேரடி வரிகள் அதிகார சபை வெளியிடும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
வரி செலுத்த தவறிய மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து நிலுவையில் உள்ள வரிப்பணத்தை அறவிட மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவலை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இன்று உயர்நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். வரி நிலுவையை வசூலிக்கும் நோக்கில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்களது பாலினத்தை மாற்றிக்கொள்ள அனுமதி வழங்கி வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகளை செல்லுபடியற்றதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற மாற்றுத்திறனாளி வாரண்ட் அதிகாரியான சாந்த ஜெயதிலக்க என்பவரால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கந்தளாய் பாடசாலை ஒன்றில் சிறுவன் ஒருவன் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற விதை போன்ற உணவை பகிர்ந்து சாப்பிட்டதில் 22 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கந்தளாய் பாடசாலை ஒன்றில் தரம் 6 கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற விதை போன்ற உணவை சக மாணவர்களுடனும் பகிர்ந்து உண்டுள்ளார். அதன் பின்னர் அந்த உணவை உண்ட அனைவரும் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 20 ஆண் மாணவர்களும் 2 பெண் மாணவர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 5 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆரம்ப விசாரணைகளின்படி குறித்த மாணவர் வழக்கமாக வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட சூரியகாந்தி விதைகளை பாடசாலைக்கு கொண்டு வந்து நண்பர்களுடன் பகிர்ந்து உண்பது வழக்கமாக இருந்துள்ளது. எனினும் இன்று சூரியகாந்தி விதைகள் என நினைத்து வீட்டில் இருந்த ஆமணக்கு விதைகளையும் அவற்றுடன் சேர்த்து கொண்டு வந்துள்ளதாகவும் அவற்றை மாணவர்கள் உட்கொண்டதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பொது போக்குவரத்து சேவையை வழங்கும் பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களின் நிலை குறித்த சோதனை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த செயல்முறையை முறையாக செயல்படுத்த எதிர்பார்ப்பதாக சபையின் தலைவர் மஞ்சுளா குலரத்ன குறிப்பிட்டார். நாட்டில் பொது போக்குவரத்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகளுக்கு சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் வாகனங்களில் உள்ள பல்வேறு குறைபாடுகளே முக்கிய காரணங்கள். இதை கருத்தில் கொண்டு பேருந்துகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து வாகனங்களின் தற்போதைய நிலை குறித்து சோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலை சோதனை பணிகளை மேற்கொள்வதற்கு தகுதியான தொழில்நுட்ப அதிகாரிகளை நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பணிகளுக்கான தொடர்புடைய ஆள் சேர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பின்னர் செப்டம்பர் மாத இறுதிக்குள் இப்பணி ஆரம்பிக்கப்படும். அத்துடன் நாட்டின் அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களின் நிலை குறித்த சோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மஞ்சுள குலரத்ன குறிப்பிட்டார். தம்பதீவு மற்றும் தாய்லாந்துக்கு மேற்கொள்ளப்படும் மத யாத்திரைகளை தடை செய்ய தொழிலாளர் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நடவடிக்கை எடுத்துள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என தொழிலாளர் அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறான எந்த ஒரு கருத்தையோ அல்லது அறிவிப்பையோ அமைச்சர் வெளியிடவில்லை என்றும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களுக்கு எந்தவித உண்மையும் இல்லை என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறுகிய அரசியல் நோக்கங்களை கொண்ட சில தரப்பினர் இலங்கையின் சமூக அரசியல் மற்றும் மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் நோக்கில் போலியான செய்திகளை திட்டமிட்டு பரப்பி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பவோ பகிரவோ வேண்டாம் என்றும் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பொதுமக்கள் நம்புமாறும் தொழிலாளர் அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உணவு பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்தவும் பதப்படுத்தப்பட்ட திரவப்பாலில் காணப்படக்கூடிய அப்ளோடாக்சின் நச்சுத்தன்மையின் அதிகபட்ச அளவை நிர்ணயிக்கும் புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் உத்தரவு இலக்கம் 98 மற்றும் அண்மையில் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் நாட்டில் விநியோகிக்கப்படும் அல்லது விற்பனை செய்யப்படும் அனைத்து பதப்படுத்தப்பட்ட திரவ பால்களும் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் SLS 1815 தரநிலைக்கு முழுமையாக இணங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி திரவ பாலில் அப்ளோடாக்சின் நச்சுத்தன்மை 1 கிலோகிராமிற்கு 0.5 மைக்ரோகிராமை மீறக்கூடாது என வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வரம்பை மீறும் அப்ளோடாக்சின் நச்சுத்தன்மை
நச்சுத்தன்மை கொண்ட திரவப்பாலை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், பொதியிடல், சேமித்தல், விநியோகித்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய அனைத்தும் தடை செய்யப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த புதிய சட்டம் 2027 ஆண்டு ஜனவரி 8 முதல் நாடளாவிய ரீதியில் அமலுக்கு வரவுள்ளது. அதற்கு முன்னதாக உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தங்களது உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை புதிய தரநிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றி வரும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கண்டி பகுதியில் அமைந்துள்ள வீட்டிலிருந்து வாளும் குண்டும் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறித்த அதிகாரியின் கண்டி பகுதியில் உள்ள வீட்டை கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் சோதனையிட்ட போது வாளொன்றும் குண்டொன்றும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் சம்பவம் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு குறித்த உதவி போலீஸ் அத்தியட்சகரை அழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சட்டம் மற்றும் நீதித்துறையின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த மனோ கணேசன், முன்னாள் போலீஸ் அதிபர் CD விக்ரமரத்ன உள்ளிட்ட 4 இதுவரை தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படும் விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், தற்கொலைகள் குறித்து எம்மால் தீர்க்கமாக கூற முடியாது என்றாலும் முன்னாள் போலீஸ் அதிபரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பேசப்படுவதாக குறிப்பிட்டார். நிஷாந்த் போன்ற 2.5 பில்லியன் பெறுமதியான நபர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கபில வந்தபோது என்ன நடந்தது என்ற கேள்வியை எழுப்பியதுடன் நீதிமன்றம் இந்த விவகாரங்கள் குறித்து முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பொதுமக்கள் இறுதியாக நம்பி செல்லும் இடம் நீதிமன்றமே என்பதால் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை தகர்க்கப்படக்கூடாது எனவும் சட்டத்தின் மீதோ நீதித்துறையின் மீதோ கை வைக்க வேண்டாம் என எச்சரிக்கை விரும்புவதாகவும் கூறினார். இன்றும் நாட்டில் மதிக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறார்கள். பதவிக்காலத்தை நீடிப்பதன் மூலம் அந்த கௌரவத்தை சீர்குலைக்க வேண்டாம். அரசாங்கங்கள் வரும் போகும் என்பதால் இதில் அரசியல் செய்யாமல் இப்போதாவது இந்த தவறை திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஆட்சி செய்ய வேண்டுமாயின் லெனின் மற்றும் மார்க்ஸ் ஆகியோரின் தத்துவங்களை படித்து பார்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் புதிய அரசியல் நகர்வுகள் குறித்து பேசுகையில், தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு அரசியல் கூட்டணி அல்ல என்றும் அது நாட்டின் பிரச்சினைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு பொதுவான மேடை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தற்போது இந்த மேடையில் 6 கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதோடு எதிர்காலத்தில் இதில் இணையும் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் செயற்படுவோம் என்றும் கூறினார். நாம் இந்த அரசாங்கத்தை குலைக்கப் போவதில்லை. அரசாங்கம் அதன் பயணத்தை தொடரட்டும். ஆனால் தேர்தலை நடத்தி இவர்களை வீட்டுக்கு அனுப்ப நாம் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்த அவர், வரும் 2029 ஆண்டு அரசாங்கத்திற்கு எதிரான தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களம் காண்போம் என தெரிவித்தார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். குருநாகல் புத்தளம் வீதியின் பரமாகந்த சந்திக்கரையில் உள்ள தோணிகள நவகமன பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் சிக்கி மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளார். குறித்த வீதியில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதி வீதியின் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு பஸ்ஸை கடந்து முன்னோக்கி செல்ல முற்பட்டுள்ளார். இதன்போது சாரதியின் அலட்சிய போக்கு காரணமாக எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிளுடன் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஆனமடுவை உரியாவைச் சேர்ந்த 38 வயதுடைய துமிந்த சந்தருவன் விக்ரம ஆராய்ச்சி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ராணுவத்தில் கார்பரலாக பணியாற்றியதுடன் 2 பெண் பிள்ளைகளின் தந்தை ஆவார். திருகோணமலையில் நீண்டகால ராணுவ பயிற்சியை நிறைவு செய்து கடந்த 19ஆம் தேதி வீட்டிற்கு வந்திருந்த அவர் 20ஆம் தேதி மீண்டும் கடமைக்கு செல்ல தயாராகியிருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை தனது 2 மகள்களையும் மோட்டார் சைக்கிளில் பாடசாலையில் இறக்கிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் தாக்கத்தால் மோட்டார் சைக்கிள் சுமார் 100 மீட்டர் தூரம் பேருந்தினால் இழுத்து செல்லப்பட்டதாகவும் மோட்டார் சைக்கிள் முற்றிலும் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த கார்பரலின் ஒரு மகள் இம்முறை 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் ஆனமடுவை போலீஸ் போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் மாவட்டகம பிரதேசத்தில் தனது மகளை பாடசாலை பேருந்தில் ஏற்றிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த தாயொருவர் ஆற்றில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
உயிரிழந்தவர் இங்குருவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துணிக்கேவத்த பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான 46 வயதுடைய ரத்நாயக்க முதியன் சேலாகே வசந்தா குமாரி திசாநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாவத்தகம நகரில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் தனது மகளை பாடசாலை பேருந்தில் ஏற்றுவதற்காக அவர் அதிகாலையில் வீட்டிலிருந்து பிரதான வீதிக்கு சென்றுள்ளார். மகளை பேருந்தில் ஏற்றிவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் வழியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் குப்புற விழுந்ததன் காரணமாக ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் உயிரிழந்த பெண் நீண்டகாலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு அதற்கான மருந்துகளை பயன்படுத்தி வந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அவரது கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதுடன் உயிரிழந்தவர் தனது 2 பிள்ளைகளுடன் துணுக்கேவத்த பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான பிரேத பரிசோதனையை குருநாகல் போதனா வைத்தியசாலையின் நீதிவான் மருத்துவ அதிகாரி ULMS பெரேரா மேற்கொண்டுள்ளார். அதன்படி நீரில் மூழ்கியதன் காரணமாகவே மரணம் ஏற்பட்டுள்ளதாக நீதிவான் மருத்துவ அதிகாரியின் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் எழுதுமட்டுவாழ் ஒட்டுவெளியை புறப்படமாகவும் இலக்கம் 52 படித்த மகளிர் திட்டம் மிருசுவிலை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலசிங்கம் பூபாலசிங்கம் அவர்கள் 18/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகர் மாப்பான ஊரை புறப்படமாகவும் வவுனியா குருமன்காட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருபைநாதன் விமலராணி அவர்கள் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வடக்கை புறப்படமாகவும் மீசாலை மேற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா செயகுமாரலிங்கம் அவர்கள் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரவெட்டியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வராசா ரவீந்திரா தேவி அவர்கள் 18/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.